Good morning all. Screen voice clear இருக்கா? Good morning, sir. Good morning, good morning. Good morning, sir. See, டெலகிராமில் இல்லாதவங்க பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இன்னும் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 7 நாள் 8 நாளாக ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியல. ஒன்லி கால்ஸ் ஆர் தேர். நம்ம லைன் மேலே தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. கால் சைட் வேணாம். புட் சைடு லாட் வச்சுங்கோ. என்ட்ரி சொல்கிறேன். லாட் மட்டும் போட்டு வைங்க. என்ட்ரி பண்ண வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புட் சைடு ஒரு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க. அந்த கேண்டில் பாட்டம் ஸ்டாப் லாஸ். இந்த பர்பிள் லைன் தொடர வரைக்கும் இது ஒடிஞ்சிச்சுன்னா ஃபர்தர் டார்கெட். பியூட்டிஃபுல். எஸ். 165 எக்ஸிட். 165 எக்ஸிட். மேலேயே வந்துடுச்சு. வெளியே வந்துருங்க. என்எஃப். அது மேலே போச்சுன்னா கூட வேணாம். அவ்வளோதான். போதும். ஸோ இந்த 10 பாயிண்ட்டு தான் நம்ம பிளான் பண்ணோம் காலையில். ஸோ நம்ம லைனை கரெக்டாக கொடுத்துச்சு. இப்போ ஃபர்தராக கொஞ்சம் ட்ராப் பண்ணோம் ரெண்டு பக்கமும். இந்த 15 பாயிண்டில் நீங்கள் ஒரு 7 பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருந்துச்சு. இன்னும் இருக்குது. பட் இப்போ போகாதீங்க. புட் சைடும் போவேன்னா 2025. வினோதினி வெரி குட். நல்லா பிக்கப் பண்ணிட்டீங்க வினோதினி. ஸ்கேல்பிங் கொஞ்சம் கற்றுக்குங்க. இது ஆல்வேஸ் பெஸ்ட். கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். இன்னும் இருக்குது இதில். நாகராஜ் 2900, மாஸ் 3000. பியூட்டிஃபுல். இப்போ இன்னும் ஒரு ட்ரேடு இருக்குது. பட் வெயிட் பண்ணுங்க. புட் சைடு வந்தால் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். கால் சைடோடைய புட் சைடில் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் வரமாட்டேங்குது கொஞ்சம். புட் சைடு ஒரு என்ட்ரி. இந்த கேண்டலுடைய பாட்டமே ஸ்டாப் லாஸ். 268 ஸ்டாப் லாஸ். 288 டார்கெட். இது டார்கெட் 20 பாயிண்ட். 69 வச்சுக்கோங்க. எக்ஸிட். போதும். மேலே போகுது. பட் நம்ம வெளியே வந்துடுறோம். என்எஃப். பேராசைப்படக்கூடாது. ஏன்னா இன்னும் அது வரல. கால் சைடு ஒரு க்ரீன் ஆகும். இப்போ வந்த வரைக்கும் எடுத்துன்னு விட்டுருங்க. போதும். ஒரு 14 பாயிண்ட் வந்துச்சு. இன்னும் ரெடி ஆயிடுச்சு. 87 தொட்டுரும். அது மேலேயே கூட போவோம். இப்போ ஒரிஜினல் புட் சைடு வந்துடுச்சு. ட்ரையல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. யாருன்னா ட்ரேடில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்க. இன்னும் மேலே இருக்குது. பாயிண்ட் இருக்குது. இன்னும் பாயிண்ட் இருக்குது. யாருன்னா உள்ளே இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5-10 பாயிண்ட் இருக்குது. சொல்லும் போது எக்ஸிட் பண்ணால் போதும். இன்னும் நல்லா இருக்குது பாயிண்ட். இதில் ட்ரையல் பண்ணுங்க. 25 இன்னும் இருக்கு. ட்ரையல் பண்ணுங்க. 32, 35, 36 போதும். என்எஃப் 35 பாயிண்ட். சரி, இந்த மாதிரி தான் நம்ம வெளியே வந்துடணும் ட்ரேடை விட்டுட்டு. நிஃப்டிலே உக்காந்துருந்தோம்னா
இந்த மூமெண்ட் கிடைக்காது. இன்னும் இருக்குது, பட் நம்ம குஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு புட் சைடுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சீக்கிரம் ஒன்று வாங்கிட்டேன் உள்ள 35 பாயிண்ட். ஆனால் அது எவ்வளோ போச்சு? 47 வரைக்கும் போச்சு. இதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் எடுத்திங்கன்னா 15லேருந்து 10 பாயிண்ட் எடுத்தால் மோர் தென் என்னஃப் இதில் 45ல. ஓகே, வாட் இஸ் த ப்ராஃபிட்? 35 points in capture. Thank you. How much ப்ராஃபிட் எவ்வளோமா? 35 points captured, sir. 35 பாயிண்ட். வெரி குட் ஜெயஸ்ரீ. சி, குவான்டிட்டி போடுறது உங்கள் சாய்ஸு, பட் பாயிண்ட் பிடிக்கிறது முக்கியம். இதில் இன்னும் இருக்குது, பட் நான் வேணான்னு சொல்லிட்டேன். ரிவர்சல் இருக்கும், இங்கே கொஞ்சம் கன்சால்டேட் ஆகி போவோம். பட் புட் சைடு அழகாக செட் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இது பிரேக். புது என்ட்ரி அதுவும் போடாதீங்க இங்கே. சி, சென்செக்ஸ் எல்லாம் இப்படி தான் எடுக்கணும். ஒரு ட்ரேடை ஒரு ஸ்டைலில் எடுக்கணும். நிஃப்டினா ஸ்கேல்பிங் அவ்வளோ இதுவாக கேவலமாகலாம் பண்ணக்கூடாது. இது நம்ம ரொம்ப கேவலமாக ஸ்கேல்பிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்கேல்பிங் வந்து கேம்பிளிங் மாதிரி தெரியும் பார்க்க, பட் அது கேம்பிளிங்கில் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறோன்னு நான் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எதுக்கு கஷ்டப்பட்டோன்னு இப்போது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம இப்போ இந்த இடத்துல யாரும் 286ல் யாரும் உள்ளே போயிருக்க முடியாது. ஸோ இங்கே கரெக்டாக நம்ம ஏறி உக்காந்தா தான் இந்த வண்டியில் இறங்க முடியும். அதுக்கு தான் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டோம். ஓகே.